பாண்டியன் ஸ்டூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அடுத்த 2 நாள் ப்ரோமோ கண்டென்ட் பிரகாரம் இது எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு கற்பனை எபிசோட் தான் இது. சரி வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். நம்ம மீனாவும் செந்திலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, நான் சொல்ல சொல்ல கேட்காம பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. சரி, இப்போ அப்பா என்ன தான் சொல்கிறாரு? எப்போ நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா வேலையில்? அது மீனா, நான் இந்த மாதமே ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் ஜாயின் பண்ணிடலான்னு தான் மாமா சொன்னார். ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன். சரிங்க, சந்தோஷம். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்துலேயே அதுக்காக அதிகமாக சந்தோஷப்பட போகிறது நான் தான். ஆமாம் மீனா, அது எனக்கும் புரியுது. அப்புறம் இன்னும் ஒரு விஷயங்க நான் சொல்லுவேன், நீங்கள் கோச்சிக்காமல் இந்த விஷயத்த ஒழுங்காக கேட்டுக்கணும். சொல்லு மீனா, உனக்காக தானே எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்ருக்கேன். சரி, அப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்கன்ற. சொல்லு, என்ன யோசிச்சுட்டே இருக்க? ஏங்க, இப்போ இந்த 10 லட்சத்தை நீங்கள் எடுத்து வேலைக்குன்னு கொடுத்துட்டீங்க. ஆமாம், நாம் ஏன் இந்த 10 லட்சத்தை எங்கேயாவது புரட்டி திரும்ப மாமா அக்கௌண்ட்லேயே போட்டுறக்கூடாது? என்ன மீனா சொல்கிற? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம எங்கே போகிறது? நம்மளால் ரெடி பண்ண முடியறதா இருந்தால் நானே ரெடி பண்ணி கொடுத்துருப்பேனே. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம எங்கே போவோம்? அதெல்லாம் நான் யோசித்து வச்சுருக்கேங்க. நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். என்ன மீனா சொல்கிற? எங்க சொல்லு. இப்போ நம்ம எப்படி அந்த அமௌண்ட்டை திரட்டவும்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ? அது சரி, கோச்சிக்க கூடாது. நீ முதல்ல சொல்லு. என் நகையெல்லாம் இருக்குல்ல? ஆமாம், அதையெல்லாம் வித்தரலாங்க. அதெல்லாம் விற்றுட்டா அப்படி இப்படின்னு ஒரு 4.5 லட்சம் கிட்ட வரும். ஏன்ட்ட ஒரு 1 லட்சம் பக்கம் இருக்குது. அதையும் போட்டுடலாம். 5 5.5 தெரியும். மிச்சத்துக்கு நான் என் ஆஃபீஸ் மூலயமா பேங்க்கில் லோன் போட்டு ஒரு 5 லட்சம் எடுத்துட்றேன். அப்போ நமக்கு 10 லட்சம் தாராளமாக கிடச்சிரும். அதை கொண்டு போய் மாமா சொன்ன மாதிரியே அந்த அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. ஏன் மீனா, உன் நகை எல்லாத்தையும் விட்டுட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? ஏங்க, நான் என்ன இப்போ டெய்லி நகையை மாட்டிகிட்டு அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டா இருக்கேன். இது வரைக்கும் அந்த நகையெல்லாம் 1-2 முறை தான் போட்டிருப்பேன். அதை வச்சு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இல்லை மீனா, அம்புட்டு நகையும் கொடுத்துட்டா நாளைக்கு உனக்கு நகையே இல்லாமல் போயிருமே. ஆட, எதுக்கு நான் கவலைப்படணும்? நீங்கள் வேலைக்கு போயிட்டா எனக்கு நகை வாங்கி கொடுக்க மாட்டிங்களா என்ன? என்ன மீனா இப்படி கேட்டுட்ட? நான் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதே உனக்காக மட்டும்தான். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நமக்கு கல்யாணம் ஆகி. ஆனால் இது வரைக்கும் உனக்கு ஒரு முழம் பூ கூட நான் வாங்கி கொடுத்ததில்ல. அதெல்லாம் மனசில் தேக்கி வச்சு தான் எப்படியாவது உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடணும், உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கணும் தான் நான் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு துடிச்சிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் உனக்கு நகை வாங்கி தராமல் வேறு எதுக்கு நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. 2 பேரும் ரொம்ப எமோஷ்னலாக சிரிச்சுக்கிறாங்க. சரிங்க, அப்போ நான் சொன்ன மாதிரி பணத்தை ரெடி பண்ணி நீங்கள் கொண்டு போய் அதை மாமா அக்கௌண்ட்லேயும் சத்தம் இல்லாமல் போட்டுருங்க. சரி மீனா, அடுத்து இன்னொரு விஷயம். இன்னும் எவ்வளோ திட்டம்தான் வச்சுருக்க? மடமடன்னு சொல்லு மீனா. இப்போ நான் சொல்கிறதுக்கு நீங்கள் கோச்சிக்க கூடாது. இப்படி தான் இதுக்கு முன்ன விஷயத்துக்கு சொன்னேன். நீயே சொல்லு, நான் உன்னை பார்த்து ஏதாவது கோவப்பட்டேனா? இல்லை, அது இல்லை, அது வேற. அப்போ சொல்லு, ஏன் யோசிச்சுட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுடலாம். அதே மாதிரி வீட்லேயும் இந்த விஷயத்த சொல்லிடலாம். இல்லை, புரியல. எந்த விஷயத்த? அதாவது இந்த கார் பணத்தை தான் நீங்கள் கொண்டு போய் வேலைக்கு கொடுத்தீங்க, அப்புறம் நம்ம பணம் புரட்டி போட்டுட்டோம் அப்படிங்கிறத. எதுக்கு மீனா? ஏன் மீனா, உனக்கு அறிவே இல்லையா? எதுக்கு இதெல்லாம் இப்போ நம்ம வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? ஏங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. இது என்றைக்காக இருந்தாலும் தேவையில்லாத ரிஸ்க்கு. நம்ம சொல்லவே சொல்லாமல் நாளைக்கு அவங்களுக்கா தெரிய வந்ததுன்னா எவ்வளோ அவமானமாக இருக்கும். ஏன் மீனா தேவையில்லாமல் யோசிக்கிற? நானா தேவையில்லாமல் யோசிக்கிறேன்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, உங்கள் அப்பாவோட மளிகை கடையை தான் பார்த்துக்கிறீங்க. ஆனால் படுத்தா நிம்மதியாக தூங்குறோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்களே, இனி இந்த வேலையில் இப்போ நீங்கள் போய் உட்கார்ற வரைக்கும் நம்ம 2 பேத்துக்குமே நிம்மதியான தூக்கம் இருக்கவே இருக்காது. அடுத்து எப்போ இந்த பணத்தை பற்றி மாமா கேட்பாரோ அப்படின்னு அவர் முகத்தை பார்க்கவே ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு எந்நேரமும் ஒரு அவமானத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? படுத்தா நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கணும். யாரையும் ஏமாற்றி தேவையில்லாத கடுப்பில் நம்ம வளரக்கூடாதுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதெல்லாம் சரிதான் மீனா, ஆனால் சொன்னால் அப்பா டாட் புட்னு கத்துவாரே. அட, கொஞ்சம் கோவப்பட்டால் பட்டுட்டு போகிறாருங்க. நம்ம தான் அமௌண்ட்டை பழையபடி அக்கௌண்ட்டில் போட்டுடுறோம்ல, அவருக்கு லாஸ்னு ஒன்றும் கிடையாதே. நம்ம தானே பணம் செலவு பண்ணியிருக்கோம், நகையும் பணமாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப மீட்டெடுத்துக்க போகிறோம், அவ்வளோதானே. சொல்லும்போது கொஞ்சம் முன்ன பின்ன பேச்செல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். இப்போ அந்த விஷயத்த பண்ணிட்டீங்க.
இதுக்கடுத்து இதை ஃபர்தராக பெரிய ஏமாத்து வேலையாவோ ஏதோ பெரிய விஷயமா மாற்றாமல் இதை அமைதியாக நம்மளே போய் சொல்லிடுறது தான் நல்லதுன்னு எனக்கு படுதுங்க. என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. 1-2 நாள் அப்படி இருக்குமா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக காலம் மாறிடும். அதனால் நீங்கள் ரொம்ப ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். இந்த பணத்தையெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. செந்திலுக்கு வீட்டில் விஷயத்த சொல்கிறது பெருசாக விருப்பம் இல்லைங்கிறதால அமைதியாக பார்த்துட்டே இருக்காங்க. சரி, நான் உங்களுக்கு இன்னுமே ஓப்பனாக சொல்லிடுறேன். இப்போ இந்த வீட்டில் தெரிஞ்சால் அது வேறு மாதிரி நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல், முக்கியமாக உங்கள் அப்பாவுக்கு கூட தெரியாமல் ஒரு திருட்டுத்தனம் பண்ணி தான் இந்த 10 லட்சம் அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா, என்னடா மாப்பிள்ளை சொந்த வீட்லேயே இப்படி பிரச்சனை பண்ணியிருக்காரே அப்படின்ட்டுன்னு உங்கள் மேலே இப்போ ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அது அப்படியே உடஞ்சி போயிடுங்க. எனக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும். அவருக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். இது சுத்தமாக பிடிக்காதுங்க. உங்கள் மேலே இருக்க மரியாதை போயிடுச்சுன்னா நாளைக்கு அவர் உங்களை நடத்துகிற விதமே வேறு மாதிரி போகலாம். அதெல்லாம் என்னால் யோசித்து கூட பார்க்க முடியல. அதுக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு மீனா கெஞ்சுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு அந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும்னா அப்புறம் எதுக்கு காசு கொடுத்து வேலை வாங்கி தரறான்? அது வேறங்க. இப்போ நிறைய பேர் பல வருஷம் ட்ரை பண்ணி இல்லை வேணுங்கிற அறிவோடு இருந்தும் பல இன்ஃப்ளூயன்ஸால் வேலை கிடைக்காம போயிடுது. அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு சிலர் இந்த மாதிரி வேலை வாங்க தான் செய்கிறாங்க. வேலை வாங்கிறதுக்கு நம்ம காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வேற. ஆனால் சொந்த வீட்டிலையே திருட்டுத்தனமாக எடுத்து தான் அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கான மரியாதையவே குறைக்குதுல்ல. நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். யாரும் உங்களை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அதுதானே எனக்கு பெருமை அப்படிங்கிறாங்க மீனா. அப்போ செந்திலுக்கும் இது புரிஞ்சிருது. சரி மீனா, எனக்கு புரியுது, முதல்ல வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, சரி வாங்க வெளியே போகலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க வெளியே வந்திருக்க சமயம் வீட்டில் சூப்பராக இன்னொரு விஷயம் நடக்குது. ஆமாங்க, நம்ம மயில் பெட்டியை தூக்கிட்டு திரும்ப இங்கே மாமியார் வீட்டுக்கே வந்துடுறாங்க. உள்ளே வந்து அவங்க பாட்டுக்கு ஹாலில் நின்றுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி யார் வீட்டிலேருந்து வரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா கோமதி கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. ஏய் மயில், பத்தியா வந்துட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, நான் வந்துட்டேன். நீங்கள் யாரும் என்னை மிஸ் பண்ணவே இல்லைல்ல. ஆனால் நான் உங்கள் எல்லாரையும் இந்த வீட்டையும் அவ்வளோ மிஸ் பண்ணேன். அடியே உன்னை மிஸ் பண்ணாமலாம் இல்லை. ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது? என்ன பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டவ, அவங்களுக்கு பரவாயில்லையா? அது ஆமாத்த, அம்மா ரொம்பவே பரவாயில்லையா இருக்காங்க. அம்மா வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க, போதும் எத்தனை நாள் நீயும் இங்கே விட்டு இருப்ப, பாவம் வீட்டுக்கார் தனியாக அங்கே இருப்பார், நீ கிளம்புன்னு 2 நாளுக்கு முன்னாடியே சொன்னாங்க. நான் தான் இன்னும் கொஞ்சம் அவங்க தேரட்டுமேன்னு வெயிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்தேன். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கத்த அப்படிங்கிறாங்க. ஆமாம் மயில், என்ன தான் இவளுங்களாக இருந்தாலும் நீயும் இருக்கணும்ல, அப்போ தானே எனக்கு ஒரு திருப்தி. இந்த சரவணன் பையன்ட்ட நான் காலையில் கூட சொன்னேன், போய் மயிலை கூட்டிகிட்டு வந்துடுறா, என்னன்னு பாருடா, அவங்க மாமியார் எப்படி இருக்காங்கன்னு கேள்றா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். என்னமோ இழுத்து போகிறேன் அப்படின்னு இழுத்து பேசினானே தவிர்த்து நீ வரப்போகிறதா அவன் சொல்லவே இல்லை. மயில் பத்தியா, அவனை வரட்டும், நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க கோமதி. அத்தை அவருக்கு கூட தெரியாது. என்னடி சொல்கிற? ஆமாத்த, நான் தான் அப்படியே சர்ப்ரைஸாக கிளம்பி வந்துட்டேன், அதனால் யாருக்குமே தெரியாது நான் இங்கே வர்றது. அப்படி போடு, இதெல்லாம் வேறையா? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு மார்க்கமாக தாண்டி இருக்கீங்க. சரி மயில், அதோ அந்த குடம் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து அங்கே வச்சுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மயிலுக்கு அம்மா தாங்கிட்ட சொன்ன எல்லா அட்வைஸ் பாயிண்ட்ஸும் ஞாபகம் வருது. ஆமாங்க, மயில் வீட்டுக்குள்ளே வந்ததே ஒரு செம்மையான ஹாப்பி நியூஸோடு தான். ஆமாம், மயில் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. ப்ரெக்னென்ட் கிட்ட எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கே இங்கே வந்திருக்காங்க. மற்ற யார்கிட்டையும் விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னோட ஹஸ்பண்ட்டை முதல்ல சந்தோஷமாக இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு தான் இப்போ வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் இப்போ கோமதி குடத்தை தூக்கு அப்படிங்கிறப்ப ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. சரி, நம்ம அவசரப்பட்டு இப்போ விஷயத்த சொல்லிடக்கூடாது, அப்படியே கைத்தாங்களும் மெதுவாக எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் வச்சுருவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக குடத்தை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தெரியாமல் குடத்தை தவறி கீழே விட்டுடுறாங்க. காலில் வேறு லைட்டாக குடம் பட்டு ஸ்க்ராட்ச் ஆயிடுது. அப்போ கோமதியுமே பதட்டமாயிடுறாங்க. ஏய் மயில் என்னடி, சரி நீ முதல்ல உட்காரு, சேரில் உட்காரு முதல்ல, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சேரில் மயில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வந்து சரவணன் வராரு. வாடா. என்னம்மா, என்ன இங்கெல்லாம்? என்னம்மா இங்கே இருக்கா? ஆமாடா, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்திருக்கா. சர்ப்ரைஸா அப்படின்னு மயிலை ஒரு மாதிரி பார்க்குறாரு சரவணன். மாமா, நான் தான் மாமா, நீங்கள் வாங்க, ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏய்,
என்னடி வந்தோன்னே ரூமுக்கு கூப்பிட்ற? ஓ, இத்தனை நாள் பார்க்காம இருந்தது. சரி சரி நடத்துங்கம்மா. நீ வேறு அமைதியாருமா. என்ன மயில், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். இந்த பேக்லாம் கொண்டு போய் உள்ளே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வரீங்களான்னு கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. பேகு தானே, அப்புறம் நீயே கொண்டு போய் வச்சுக்கோ, நான் இங்கே தான் இருப்பேன். சரிங்க அப்படின்ட்டுன்னு மயில் எந்திரிச்சு பேக்கை தூக்கிட்டு பொறுமையாக உள்ளே போகிறாங்க. கோமதிக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாயிருது. டேய், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா? இத்தனை நாள் கழிச்சு பொண்டாட்டி வந்திருக்கா? போ முதல்ல போ, நான் போய் காஃபி போடுறேன் அப்படின்ட்டுன்னு கோமதி அங்கேருந்து போயிடுறாங்க. சரவணனுக்கு ரூம்குள்ளே போகிறது பிடிக்கல அப்படின்னாலும் யாரை கேட்டு இவ திரும்ப வீட்டுக்குள்ளே வந்தா அப்படிங்கிற கோவம் செம ஜாஸ்தியாக இருக்குது. அதனால டக்குன்னு ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் மயில் கட்டிலில் உட்காந்துருக்காங்க. என்னடி, யாரை கேட்டு நீ வந்த? உனக்கு எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வர தைரியம் வந்துச்சு? சொல்லு, யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இப்பயே கூப்பிட்டா தன்னை பற்றியும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சரவணன் மிரட்டுறாரு. அப்போ மயில் வந்துட்டு இல்லை மாமா, நான் சொல்கிற விஷயத்த ஒரே ஒரு முறை கேளுங்க அப்படிங்கிறாங்க. நான் எந்த விஷயத்தையும் கேட்க முடியாது. என்ன மன்னிப்பு கேட்க போறியா? அதெல்லாம் எத்தனை முறை வேணால் கேட்டுக்கோ, ஆனால் நான் எதையும் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நான் மன்னிப்பு கேட்குறத பற்றி சொல்ல. ஓ, உன்னால் மன்னிப்பு கூட கேட்க முடியாது? ஐயோ மாமா, நான் அந்த விஷயத்தை பற்றி பேசலைன்னு சொல்கிறேன். உங்ககிட்ட நான் 1000 முறை மன்னிப்பு கேட்க கூட தயார். நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என் மொத்த குடும்பத்துட்டையும் கேட்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மயில், நீ படிக்கலைங்கிறதுலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் என்னை முட்டாளாக இருக்க பற்றியா? எதுக்காக அப்படி ஒரு பொய் சொல்லணும்? நான் என்ன படித்தாதான் உன்னை கட்டிக்குவேன்னு சொன்னா என்ன? ஐயோ மாமா, நான் தான் சொல்கிறேன்ல, அன்னைக்கு எங்கள் வீடு இருந்த சூழலில் அந்த மாதிரி விஷயம்லாம் பேச வேண்டியதாக போயிடுச்சு. எனக்கு அதில் துளி கூட உடன்பாடு இல்லை. நீங்கள் திரும்ப திரும்ப இதே பாயிண்ட்டை பேசுகிறப்ப எனக்கு வேறு பதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓ, பதிலே உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மாமா, நான் இப்போ வேறு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். அது என்னை பேச விடுங்களேன். அதை நான் கேட்க முடியாது. வேணா எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு கேட்கட்டுமா? மாமா ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் மட்டும் முதல்ல இந்த விஷயத்தை கேளுங்க. முடியாது மா அப்படின்ட்டுன்னு சரவணன் ரொம்ப சத்தமாக கூப்பிட்றாரு. கோமதி என்னமோ ஏதோன்னு வராங்க. டேய், ஏண்டா ரூமுக்குள்ளே வச்சு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, இவ ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணுமா. நீயும் இருமா. என்ன மயில்? ஒன்றும் இல்லைத்த. டேய், அவள் உன்ட்ட ஏதோ தனியாக பர்சனலாக நினைப்பா. நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மயில், நான் போகிறேம்மா. இல்லைத்த. என்னம்மா, நீங்களுமே இருங்க. நான் முதல்ல அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் நீங்கள் இருக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டமோ இல்லை வேண்டாம் வெறுப்பால ஒன்றும் கிடையாது. உங்கள் 2 பேர்ட்டையுமே சொல்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம்தான். என்னடா பேசுகிறா இவ? இருமா, சொல்லுவா எதையாவது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம மயில் பேக்லேருந்து அந்த ப்ரெக்னென்சி கிட் ரிசல்ட்டு காமிக்கிற அந்த இதை எடுக்கிறாங்க வெளியே. அதை பார்த்த உடனே சரவணனுக்கு புரிஞ்சிருது. செம்ம எமோஷ்னல் ஆகிறாரு. உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஆனால் வெளியே அதை முழுசாக காட்டிக்காமல், ஓ மயில் நிஜமாவா அப்படின்ட்டு மட்டும் கேட்குறாரு. ஆமாம்மாம்மா, இந்த விஷயத்த உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி கிளம்பி சர்ப்ரைஸாக வந்தேன். உங்ககிட்ட தனியாக சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அத்தை தானே, அத்தை இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் தன் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு, சூப்பர் மயில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு கடுப்பாகுது. டேய், நீ என்னடா விஷயம் இங்கே, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அம்மா, அது நீ பாட்டியாக போகிறோமா, நான் அப்பா ஆக போகிறேன் அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு சும்மா தலகால் புரியாமல் செம்ம சந்தோஷப்படுறாங்க. ஐயோ மயில், என் வயிற்றில் பாலை வாத்துட்டேன். இந்த காலையில் கூட இவன்ட்ட என் சண்டை போட்டுட்டு இருந்தான். சாமி இல்லை, சாமியே பிடிக்கலன்னு சொல்கிறேன்ட்டுன்னு. ஆனால் நான் டெய்லி விளக்கேற்றிட்டு தான் இருந்தேன். இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு ஒருத்தி அத்தனை பேர் வயிற்றையும் அடிச்சுட்டு போயிட்டா. ஆனால் இப்போ கடவுள் பற்றியா இந்த வீட்டுக்கு இன்னொரு குழந்தைய கொடுத்துருக்கா. சீரும் சிறப்பமாக வளர்த்தரணும் மயில். ஐயோ, எனக்கு பேர குழந்தை பிறக்க போதா? ஐயோ, என்னால் சந்தோஷம் தாங்க முடியலை அப்படின்ட்டுன்னு நம்ம சரவணனை பார்த்தும் லைட்டாக கடிஞ்சிக்கிறாங்க. டேய், அப்பா ஆக போகிறேன், என்னடா அப்படியே பொங்கி தீத்து சந்தோஷப்பட வேண்டாமா? அப்படி ஓ ஆன்ட்ருக்க? இல்லைம்மா, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன பையன், இரு நான் வரேன் அப்படின்னு கோமதி வெளியே போயிடுறாங்க. அப்போ மயில் அழுதுகிட்டே சரவணனை பார்க்குறாங்க. இதை தான் மாமா நான் உங்ககிட்ட தனியாக சொல்லணும்னு நினச்சேன். என்னை விட நீங்கள் தான் சீக்கிரமாக நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி இந்த விஷயம் நடக்கிறப்ப உங்ககிட்ட தான் அதை முதல்ல நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, அத்தை இருக்கிறதால ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடணும் தான் நான் உங்களுக்கு கூட சொல்லாமல் பேகை தூக்கிட்டு வந்துட்டேன் மாமா. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் மாமா, நீங்கள் இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பிட மாட்டீங்க அப்படின்னு சரவணனை பார்த்துட்டே இருக்காங்க. சரவணனுக்கு சந்தோஷம் கை கால் புரியலை. பட் இருந்தாலும் மயில் பண்ணது தப்பு, தான் குடும்பத்தையே ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இங்கே பாரு மயில், நான் ஏற்கனவே சொன்னது தான்,
நீ படிச்சிருக்கே இல்லையாங்கிறதுலாம் எனக்கு முக்கியமே இல்லை. நீ 12th தான் படிச்சிருக்குன்னு சொன்னாலும் நான் சந்தோஷமாக உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட பத்தியா, அதை தான் மயிலு என்னால் கொஞ்சம் கூட மனசார ஏற்றுக்கவே முடியல. என்கிட்ட மட்டும் இல்லை, என் மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கேன்னு நினைக்கிறப்ப அது ரொம்ப பெரிய கடுப்பாக மாறுது. இது நாளைக்கு மாறலாம், அடுத்த மாதம் மாறலாம், இல்லை அடுத்த வருஷம் இப்படி ஒரு விஷயமே நடந்தால் இப்போ என்னன்னு கூட நான் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி எனக்குள்ளே இருக்க வெறுப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்காக நான் ஒன்று சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இப்போ நீ இருக்க வேண்டிய இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமாக, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். ஆமாம் மாமா, நானும் அதை தான் சொல்லலான்னு வந்தேன். நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் இந்த வீட்டில் இந்த விஷயத்த சொல்ல தான் போகிறீங்க. இவங்க எல்லாரும் கூட என் மேலே ஒரு விருப்பம் காமிக்க தான் போகிறாங்க. ஆனால் அது நடக்கிற அன்றைக்கி நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை கெடுத்துடாதீங்க மாமா. சாச்சா இல்லை மயிலு, பார்த்துக்கலாம் விடு. நீ முதல்ல சந்தோஷமாக இரு. சரி, நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டில் எல்லாத்தையும் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் ஏன் மாமா அலையணும்? நான் போய் 2 நிமிஷத்தில் ஸ்வீட் செஞ்சிட்றேன். இல்லை மயிலு, நான் சினிமாலெலாம் நிறைய பார்த்துருக்கேன். முதல் 5 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த வெயிட்டும் தூக்கக்கூடாது. நீ கூட எதுக்கு தூக்கின? இல்லை மாமா, அப்போ அத்தை சொன்னாங்க. ஆனால் விஷயத்த ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் சொல்லணுங்கிறதுக்காக நான் அத்தைகிட்ட எதுவும் காமிச்சிக்கல. அதுதான் அப்படியே யதார்த்தமாக தூக்கிடலான்னு நினைக்க போய் கீழேயும் போட்டுட்டேன். என்ன மயில், நீ இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா? சரி, நான் போய் வெளியே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு 2 பேரும் வெளியே வராங்க. பட் இவங்க பேசிகிட்டு இருந்த இந்த கேப்பில் கோமதி கேசரியை கிண்டி கையிலேயே கொண்டு வந்துட்டாங்க. டேய் சரவணா, வாடா மயிலுக்கு ஊட்டுறா. ரொம்ப சந்தோஷம் மயில், எனக்கு அப்படியே எப்படி இருக்குது தெரியுமா, கை கால் உடலை. எல்லாத்தையும் சொல்லுங்கடா. ஆமாம்மா, நான் அதை ஸ்வீட் வாங்கலான்னு கிளம்புனேன், நீ அதுக்குள்ளே ஸ்வீட்டே பண்ணிட்ட. இப்போ கூட ஸ்வீட் செய்யலைன்னா அப்புறம் நான்லாம் எதுக்கு இருக்கேன்? சரி வாடா அப்படிங்கிறப்பயே பாண்டியன் வீட்டுக்குள்ளே வராரு. உங்கள் அப்பா கூட வந்துட்டாரு, இந்த விஷயத்த மட்டும் சொல்ல. ஐயோ, மனுஷன் ரொம்ப சந்தோஷப்படுவாரா அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டில் ஓரளவுக்கு எல்லாருமே ஹாலில் அசம்பலும் ஆயிடுறாங்க. அப்போ சரவணன் மயில் வந்து நிற்கிறாங்க. வாப்பா மயில், எப்போ வந்த அப்படிங்கிறாரு பாண்டியன். நான் இப்போ தான் மாமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். என்னப்பா நீ வர்றதா இவன் சொல்லவே இல்லை? இல்லை மாமா, அவருக்கே தெரியாது, நான் அப்படியே சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் வந்தேன். ஓ, சர்ப்ரைஸா? சரி, உங்கள் அம்மா அப்பா எப்படி இருக்காங்கப்பா? எல்லோரும் நல்லா இருக்காங்க மாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறங்க. அப்போ தான் சரவணன் அப்பா அப்படிங்கிறாங்க. சொல்கிறேன் சரவணா, என்ன அப்பா, அது நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா. அப்பா, நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்கப்பா, நான் அப்பா ஆக போகிறேன், மயில் அம்மா ஆக போகிறா அப்படிங்கிறோன்னே பாண்டியனுக்கு சந்தோஷம் தலகால் புரியல. டே சரவணா, மயில் உண்மையாவா? நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாகறாரு. ஆமாப்பா. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா மயில், ரொம்ப சந்தோஷமாக இருமா. இந்த வீட்டுக்கு முதல் பேர குழந்தைய கொடுக்க போகிறேன், எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குமா அப்படின்னு அப்படியே வாய் நிறைய பலோட அவ்வளோ சிரிக்கிறாரு. பாண்டியன் இத்தனை நாள் இருந்த இருப்புக்கும் இப்போ அவர் மனசுலையும் முகத்துலேயும் இருக்கிற சந்தோஷத்தையும் பார்த்த உடனே வீட்டில் இருக்க அத்தனை பேத்துக்குமே மனசே குளிர்ந்த மாதிரி ஆயிடுது. இன்ஃபேக்ட் சரவணன் டக்குன்னு மயிலை கொஞ்சம் தனியாக இப்படி கூப்பிட்டு, எங்கள் அப்பா சிரிச்சே இப்போ இத்தனை நாள் ஆயிருக்கும், ஆனால் இப்போ அவர் முகத்தில் இருக்க சிரிப்புக்கு நீ தான் காரணம் மயில், இதை நான் என்றைக்குமே என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மாமா, எனக்கும் அதே அளவுக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மயில் அப்படின்னு 2 பேரும் வராங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே செம்ம குஷியாக ஆகிறாங்க. இந்த எபிசோட் கற்பனையான எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.